முதலில் 3 ஸ்பூன் கோதுமை மாவை எடுத்துக்கொள்ளவும். சிறிது தண்ணீரை ஊற்றி மாவை நன்கு பிசைந்து கொள்ளவும். வெங்காயத்தினை எடுத்து அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். கடாயில் சிறிது எண்ணெயை ஊற்றி அதில் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டும். தேவையான அளவு உப்பை சேர்த்துக் கொள்ளவும். சிறிது மிளகாய் தூளையும் சேர்த்து மஞ்சள் தூளையும் சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். வதக்கிய பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்க வேண்டும். பிசைந்து வைத்த மாவை எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிக் கொள்ளவும். உருட்டிய மாவை எடுத்து இப்படி வைத்துக் கொள்ளவும். இது போன்று கட் செய்து கொள்ளுங்கள். சிறிது கோதுமை மாவை எடுத்து நீரை ஊற்றி பசை போன்று செய்து கொள்ள வேண்டும். இது போன்று மடித்துக் கொள்ளுங்கள். அதில் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த மசாலாவை உள்ளே சேர்த்து பசை போல் செய்யப்பட்டதை ஒட்டிக் கொள்ளுங்கள். நன்கு எண்ணெய் காய்ந்தவுடன் அதில் சமோசாவை விட வேண்டும். சிறிது நேரத்தில் உங்களுக்கு சமோசா ரெடி ஆகிவிடும். சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போது சமோசா கூட கொஞ்சமா சாஸ் போட்டுக்கோங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. Thank you so much.